It's almost live now. Then how should I start? Yeah, now it is live. Okay. Okay. You please check whether it's going live. Just see whether it is going live. Okay. Okay. Om Sri Gurubhyo Namaha. Harihi Om. Rambardaram Vishnam Sasivarnam Chaturbhujam Prasanna Dhyayet Sarvavighnopashantaye. Gurur Brahma Gurur Vishnu Gurur Devo Maheshwara Guru Sakshat Param Brahma Tasmai Sri Gurave Namaha. Atma Binnasivakaram Jidanandagananguham Prakasham Vimalam Shantam Brahmanyam Samupasmahe. Shanta Vimala Prakasa Atma Gugajidananda Mandita Prakasananda Midunasa Kulashreni Sada Jayati. Sadguru Charana Arvindabhyam Namaha. Varivasya Ragasyam அப்படிங்கிற முதல்ல பாஸ்கர் ராயரால் எழுதப்பட்ட இந்த கிரந்தத்துக்கு நம்ம சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் அதுக்கு விவரணம் கொடுத்திருக்கார். அந்த தீபிகை அப்படிங்கிறதுனுடைய மங்களாச்சரணம், சார் கொடுத்த மங்களாச்சரணம் என்னவோ அதுலேருந்து பார்த்துட்டு மேலே போகலாம். வந்தே கஜேந்திரவதனம் வாமாங்காரூடவல்லபாஸ்லிஷ்டம் குங்குமபராகசோணம் குவலயி நீஜாரகோலகோரகாபீடம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. அஸ்து வஸ்ரேயசே நித்யம் வஸ்து வாமாங்கசுந்தரம் யதஸ்திருதீயம் விதுஷாம் துரீயம் தைபுரம் மஹா. நத்வா ஸ்ரீ ஸ்ரீ குஹானந்தநாத பங்கேருஹத்வயம் வரிவஸ்யா ரகஸ்யஸ்ய தீபிகா க்ரியதே அதுனா. எந்த கிரந்தம் எடுத்திருந்தாலும் மங்களாச்சரணம் அப்படின்னு அதனுடைய மங்களத்தை சொல்லி ஆரம்பிக்கிறதுங்கிற வழக்கம். அப்படி சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் இந்த வரிவஸ்யா ரகசியத்துக்கான தீபிகை எழுதுகிற காலத்தில் வந்தே கஜேந்திரவதனம் அப்படின்னு கணபதியை தியானம் பண்ணிட்டு வாமாங்காரூட வல்லபாஸ்லிஷ்டம், அம்பாளோட கூடி இருக்கக்கூடிய வல்லபாம்பாள் கணபதியை ஆஸ்லிஷ்டமாக உட்கார்ந்துருக்கா. குங்கும பராக சோணம், குங்கும வர்ணத்துல சோணபத்ரம் மாதிரி சோண வர்ணத்துல இருந்துருக்கார். குவலகி நிஜார கோரகாபீடம், இதை கோரகாபீட்டம்னு சொல்ற வழக்கம். மூலாதாரத்துல கணபதி இருக்காருங்கிறதும் ஒரு அர்த்தமாக நம்ம பார்க்கலாம். மூலாதாரத்துல கணபதி இருந்துட்டு நம்மளை பிரவர்த்திக்கிறார் அப்படின்னு கணபதி தியானத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்புறம் எல்லா வித்தியைகளுக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய பிரம்ம வித்யை பற்றி சர்வ வித்யானாம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹேன்னு சொல்லக்கூடிய ஞானானந்தமயம் தேவம் அப்படின்னு ஹயக்ரீவரையும் தியானம் பண்ணிட்டு ஹயக்ரீவம் உபாஸ்மஹே அப்படின்னு சொல்லிட்டு மேலே அஸ்துவ ஸ்ரேயசே நித்யம் வஸ்து வாமாங்க சுந்தரம் யதஸ்திருதீயம் விதுஷாம் துரீயம் திரைபுரம் மகா. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 3, ஜாகிரத் சொப்னம் ஜோக்தி அப்படின்றது. துரியமாக இருக்கக்கூடிய திரைபுரம் மகா, இவைகள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக துரியமாக இருக்கக்கூடிய பரதேவதையையும் தியானம் பண்ணிட்டு மேல ஆரம்பிக்கிறார். நத்வா ஸ்ரீ குஹானந்தநாத பங்கேருகத்வயம், என்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய குஹானந்தநாதரனுடைய பாதார விந்தங்களில் தியானம் பண்ணிட்டு மேல ஆரம்பிக்கிறேன்.
வரிவஸ்யா ரகசிய தீபிகா கிரியதே அதுனா. வரிவஸ்யா ரகசியத்துக்கான தீபிகையை ஆரம்பிக்கிறதுக்கு குஹானந்தநாதரா இருக்கக்கூடிய என்னுடைய குருநாதரனுடைய பாத பங்கஜங்களில் நமஸ்கரிச்சு மேல ஆரம்பிக்கிறேன்னு மங்களாச்சரணம் சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் தீபிகையில எழுதி ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ பாசுரானந்தநாத சரணாரவிந்தாபியாம் நமஹா அப்படின்னு பாசுரானந்தநாதரனுடைய சரணங்களையும் நமஸ்கரிச்சு மேல ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ விமல பிரகாஷ ஆத்மானந்தநாத சரணாரவிந்தாபியாம் நமஹா. நம்மளுடைய அவர் சார் ஸ்ரீ சிதானந்தநாதரனுடைய குரு, பரமகுரு, பரமேட்டி குரு, பராத்பர குருவாக இருக்கக்கூடிய குரு மண்டலத்தை தியானம் பண்ணிட்டு மேல அதனுடைய தீபிகைக்கு வரார். இந்த தீபிகையை ஆரம்பிக்கும் போது பாசுரானந்தநாதரா இருக்கக்கூடிய பாஸ்கர் ராயர் என்ன ஒரு மங்களாச்சரணம் சொல்லியிருக்காரோ அந்த மங்களாச்சரணத்தை அடுத்தது எடுத்து வைக்கிறார். வித்யானாஞ்ச மனூனாம் மனுசங்கியானாஞ்ச வித்யானாம் உபதேஷ்டா ஜயதி தாரம் நரசிம்ஹானந்தநாத குரு வரிவஸ்யா ரகஸ்யாக்யோ கிரந்தோ யஹ ஸ்வேன நிர்மிதः தத்ர துர்கடன சப்தானாம் அர்த்தः சம்க்ஷிப்த கத்யதே அப்படின்னு ஒரு மங்களாச்சரணமாக பாஸ்கராயர் எழுதின ஒரு ஸ்லோகம். இதுல என்ன சொல்றார்? வித்யானாம் ச மனூனாம் அப்படின்னு வித்யைன்னு ஒரு பதத்தை யூஸ் பண்றார், மனூனாம் அப்படின்னு ஒரு பதத்தை யூஸ் பண்றார். இது ரெண்டுத்துக்கும் உள்ள பேதங்கள் என்னங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சுட்டு மேல போனோம். ஒரு மந்திரமானது புல்லிங்கமான ஒரு அம்பாளை பத்தி சொல்லக்கூடிய ஒரு மந்திரமாக இருந்தால் அதுக்கு வித்யை அப்படின்னும், உமானா இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை பத்தியோ கணபதியை பத்தியோ இது மாதிரி புல்லிங்கத்துல இருக்கக்கூடிய மந்திரம் தேவதை, அந்த மந்திரத்தினுடைய தேவதையானது புல்லிங்க தேவதையாக இருந்தால் அதுக்கு மந்திரம்னு பேரு. அதே ஸ்திரீலிங்கமா இருந்ததுன்னா அதுக்கு வித்யை அப்படின்னு பேரு. அதனாலதான் வித்யானாம் ச மனூனாம் ரெண்டு பதம் கொடுத்திருக்கார். வித்யானாம்னு ஆரம்பத்துல அம்பாளை பத்தி ஆரம்பிச்சு அந்த ஸ்ரீலிங்கமா இருக்கக்கூடிய மந்திர தேவதையா இருக்கக்கூடிய வித்யானாம் ச மனூனாம். மனூனாம்ன்றது மனுங்கிறது மந்திரம் அப்படிங்கிறது மனு அப்படின்னு சொல்ற வழக்கம். ஆக புல்லிங்கமாக இருக்கக்கூடிய தேவதைகளை மனூனாம்னு சொல்ற வழக்கம். அந்த மனூனாம் மனு சங்கியானாம், மனுனாலே 14 14 அப்படின்னு பேர். மனு அப்படின்னு சங்கியை சொல்ற காலங்கள் எல்லா இடத்துலையுமே 14 அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பரை சொல்றதுக்கு முன்னாடி அதை சங்கேதமா சொல்றது அப்படின்னா மனு சங்கியா அப்படின்னு. மனுங்கிறது 14 விதமான மனுக்கள். சாவர்ணிக மனு, வைவஸ்வத மனு அப்படின்லாம் பார்க்கும்போது 14 விதமான மனுக்கள் இருக்கிறதுனால மனு அப்படின்னு சொன்னாலே 14 அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மனு சங்கியானாம் ஜ வித்யானாம், வித்யைகளானது 14 விதமான வித்யைகள். மனு சங்கியானாம் ஜ வித்யானாம். அப்ப 14 விதமான வித்யைகள் அப்படின்னு சொல்றார். இந்த 14 வித்யைகள்னா என்ன அப்படிங்கறத மேல பார்த்துட்டு தான் நம்ம மேல போற மாதிரி இருக்கும். அப்போ 14 வித்யைகள் என்ன அப்படின்னா, 4 வேதம் பிரதானமா இருக்கக்கூடியது வேதம். அது 4 வேதம். ரிக்வேத, யஜுர்வேத, சாமவேத, அதர்வணஹா அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வேதங்கள். அதனுடைய அங்கங்களாக இருக்கக்கூடிய ஷட் அங்கம் சிக்ஷா கல்பம் வியாகரணம் நிருப்தோ சந்தோ ஜோதிஷமிதி அப்படின்னு சாஸ்திரம். சிக்ஷை, கல்பம், வியாக்கரணம், நிருப்தம், சந்தஸ், ஜோதிஷம் அப்படின்னு ஒரு 6 விதமான அங்கங்கள். அத ஷடங்கம் ஷடங்கம்னு ரொம்ப பிரசித்தம். இந்த இதெல்லாம் என்னங்கிறதையும் மேல பார்ப்போம். முதல்ல பேரை பார்த்துருவோம். 4 வேதம், 6 சாஸ்திரம். இதுக்கு மேல இந்த 4 வேத இதனுடைய உபாங்கம், இதுக்குன்னு ஒரு 4 அங்கம் இருக்கு. இதுக்கு ஒரு அங்கங்கள் 4 இருக்கு. அதான் உபாங்கம் அப்படின்னு சொல்ற வழக்கம். அது என்ன அப்படின்னா மீமாம்சை, நியாயம், புராணம், தர்மசாஸ்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4. ஆக மனு சங்கியானாம் வித்யானாம் அப்படின்னு சொல்றதுல 14 மனுக்கள். மனு வித்யைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 வேதம், 6 சாஸ்திரம், அதனுடைய உபாங்கங்களாக இருக்கக்கூடிய மீமாம்சம், நியாயம், புராணம், தர்மசாஸ்திரம், இவையெல்லாம் 14 சேர்ந்தது என்னன்னாக்க ஒரு வித்யை அப்படின்னு சொல்றோம்.
ஆக மனு சங்கியானாம் முதல்ல இத்தனை இருக்கு நம்மளுடைய சாஸ்திரத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். சாஸ்திரங்கள்ல நம்ம படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா 4 வேதத்தை முதல்ல அத்தியனம் பண்ணணும். அதுல இருக்கக்கூடிய 6 சாஸ்திரங்கள் ஷடங்கம் வாசிக்கணும். ஷடங்கம்னா என்னன்னு பார்ப்போம். சிக்ஷை அப்படின்றது என்னன்னா ஃபோனிட்டிக்ஸ். வேத சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடிய ஃபோனிட்டிக்ஸ். நம்ம இங்கிலீஷ்ல ஃபோனிட்டிக்ஸ்னு சொல்லுவோம். அந்த வவல்ஸ்னா எப்படி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எத்தனை மாத்திரா காலம் அதை சொல்லணும், இப்படின்னுலாம் அதுக்குன்னு ஃபோனிட்டிக்ஸ். இந்த மாதிரி முடிஞ்சதுன்னா இதெல்லாம் வந்து வவல்ஸ், இந்த மாதிரி வந்ததுன்னா இதெல்லாம் வந்து நான் வவல் அக்ஷரங்கள், இப்படின்னுலாம் சொல்றோமே இங்கிலீஷ்ல நம்ம பேசுறோமே. அது மாதிரி இந்த சிக்ஷை அப்படிங்கிறது என்னன்னா, சிக்ஷா சாஸ்திரம் அப்படிங்கிறது என்னன்னா வேதத்தினுடைய பாஷையில சொல்லக்கூடிய ஃபோனிட்டிக்ஸ். அதுக்கு சிக்ஷை அப்படின்னு பேர். ரெண்டாவது சிக்ஷா கல்பம். கல்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆபரேட்டிங் மேனுவல் அப்படின்னு நம்ம சொல்லணும். நமக்கு புரியுற மாதிரி பாஷையில சொல்லணும்னா அது ஆபரேட்டிங் மேனுவல்னு சொல்லணும். ஏதோ ஒன்று வாங்கினோம்னா கூட கூட ஒரு புஸ்தகத்தை ஒன்று கொடுத்து அந்த புஸ்தகத்துல எப்படி இதை ஆப்ரேட் பண்ணணுங்கிறதுக்கான ஆபரேட்டிங் மேனுவல் ஒன்று கொடுக்குறாலும் அதே மாதிரி இந்த சாஸ்திரங்களை படிக்கும் போது அதை எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஆபரேட்டிங் மேனுவல் புக்குக்கு என்ன பேர் அப்படின்னா கல்பசாஸ்திரம் அப்படின்னு பேர். சிக்ஷா கல்பம். வியாக்கரணம். வியாக்கரணம்ங்கிறது என்ன அப்படின்னா கிராமர், இலக்கணம்னு தமிழ்ல சொல்றோமே அந்த கிராமர். வேதத்துக்குன்னு இருக்கக்கூடிய வியாக்கரணம் என்னவோ அந்த வியாக்கரணத்தை மூணாவதா இருக்கக்கூடிய மூணாவதான சாஸ்திரம் வியாக்கரணம். சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருத்தம். நிருத்தம் அப்படிங்கிறது என்னன்னா வேதத்தினுடைய கோஷம், டிக்ஷனரி. வேத கோஷம் அப்படிங்கிறத நிருத்தம்னு சொல்லுவாங்க. நிருத்தம்னா என்ன? அது வேதத்துல இருக்கக்கூடிய கோஷம். வேதத்துல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம அது அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நிருத்தத்துல போய் யாஸ்கர் சொல்லியிருக்கக்கூடிய, யாஸ்கர்னு ஒரு ரிஷி, அவர் வந்து இதுக்கான வியாக்கரணங்கள்லாம் கொடுத்திருக்காரு. இந்த வியாக்கரணத்தினுடைய இந்த நிருத்தத்தினுடைய லட்சணங்கள் எல்லாம் சொல்லியிருக்காரு யாஸ்கர்ங்கிறவர். அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்டுக்கு நிருத்தம் அப்படின்னு பேரு. ஜோதிஷம். ஜோதிஷம்ங்கிறது அஸ்ட்ராலஜி. அது அஸ்ட்ரானாமிக்கலா இருக்கக்கூடிய அந்த அஸ்ட்ரானமின்னு சொல்லக்கூடிய 9 கிரகங்கள் இருக்கு, அதனுடைய கதாகதங்களை வச்சுட்டோம். கணிதம்னு சொல்லக்கூடிய மேக்ஸ்ன்னு சொல்றோமே அது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த ஜோதிஷம்னு சொல்லக்கூடிய அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி. இந்த அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய ஜோதிஷம்ங்கிற ஒரு சாஸ்திரம். இந்த ஜோதிஷம்ங்கிற ஒரு சாஸ்திரம் இது ஒரு வேதத்தினுடைய ஒரு அங்கம். இதுக்கப்புறம் சிக்ஷா கல்பம் வியாக்கரம் நிருத்தம் சந்தோ ஜோதிஷம். சந்தஸ் அப்படிங்கிறது மீட்டர். மீட்டர்னா என்னன்னா இப்போ காயத்ரி சந்தஹா அப்படின்னா 24 அக்ஷரத்தோட இதை மாதிரி இருக்கணும். 8 8 8 3 பாதமாக இருக்கணும். 8 8 8 பாதங் அக்ஷரங்களோட சேர்ந்து 3 பாதங்களாக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு மீட்டருக்கு காயத்ரி சந்தஸ். அதுல ஒரு மாத்திரா காலம் குறைந்த ஒரு அக்ஷரத்தோட ஒரு மாத்திரா காலம் குறைஞ்சது அப்படின்னா நிச்சிருத் காயத்ரி சந்தஹா. இப்படிலாம் ஒரு சந்தஸ்களையும் சொல்லி இதனுடைய மீட்டர் வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய இந்த பொயட்டிக் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு என்ன மீட்டர்ல இது இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது சந்தஸ். ஆக இந்த 6 அங்கம் சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருத்தம் சந்தோ ஜோதிஷமிதி அப்படின்னு சொல்லக்கூடிய 6 அங்கங்களை வேத அங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம். இது வேத அங்கங்களுக்கு உபாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 4 விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா மீமாம்சா சாஸ்திரம். மீமாம்சம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு வேதத்துல சொல்ல இருக்கக்கூடிய ஒரு மந்திரங்களை எடுத்துட்டோம்னா யஜ்ஞ யாகாதிகள்ல எப்படி பண்ணணும், இது வந்து பூர்வ மீமாம்சம்னு பேரு. பூர்வ மீமாம்சம்னா என்னன்னா ஒரு யஜ்ஞம் பண்ணணும் அப்படின்னா அக்னிஹோத்திரம் பண்ணணும்னா எப்படி அக்னிஹோத்திரத்தை பண்ணணும் அப்படின்னு வேதங்கள்ல எப்படி சொல்லியிருக்கோ அதெல்லாத்தையும் சொல்லி காமிக்கிறதுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கர்மாவை எடுத்துட்டாலும் அந்த கர்மாக்களை எப்படி செய்யணும்னு சொல்றது பூர்வ மீமாம்சா. இதனுடைய உத்தர மீமாம்சான்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா ஆத்ம விசாரத்துக்கு பிரயோஜனப்படக்கூடிய ஆத்மானா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு நம்மளை லீட் பண்ணக்கூடிய உபனிஷத் பாகங்களை சொல்லக்கூடியது உத்தர மீமாம்சம்னு பேரு. அந்த மீமாம்சம்னு ஒரு பதம் நம்ம சொல்றோம், அதுக்குள்ள பூர்வ மீமாம்சம் உத்தர மீமாம்சம்னு 2 இருக்கு. 2 சேர்ந்து மீமாம்சம்னு பேரு. இந்த மீமாம்சம்ங்கிற ஒரு சாஸ்திரம் அது உபாங்கம். அப்புறம் நியாயம். நியாயம்னு ஒரு கிரந்தம். அது என்ன அப்படின்னா எப்படி வாதாடம், எப்படி பேசணும், ஒரு விஷயம் சொன்னோம்னா இது இப்படித்தான் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி கொடுக்கக்கூடியது நியாய சாஸ்திரம்.
அந்த நியாய சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சாதான் அந்த ஒரு சில பதங்களை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால நியாய சாஸ்திரம். அதுக்கப்புறம் புராணம் அப்படின்றது 3வது உபாங்கம். புராணம்ங்கிறது என்ன அப்படின்னா 18 புராணங்கள், 18 உபபுராணங்கள்னு 18 36 விஷயங்கள் சேர்ந்தது புராணம்னு சொல்ற வழக்கம். அவைகள் எல்லாமும் 3வதா இருக்கக்கூடிய உபாங்கம். 4வதா இருக்கக்கூடியது தர்ம சாஸ்திரம். தர்ம சாஸ்திரம்னா எப்படி ஒருத்தன் தன்னுடைய ஜீவிதத்தை நடத்தணும், ஜீவிதத்தை எப்படி தர்ம மார்க்கத்துல அவன் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனுஸ்மிருதிகள் இப்படிலாம் இருக்கக்கூடிய சாஸ்திரமானது தர்ம சாஸ்திரம். ஒரு ஒரு ஆஸ்திகனா இருக்கக்கூடியவன் எப்படி தன்னுடைய ஜீவனத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு டெக்ஸ்டுக்கு தர்ம சாஸ்திரம்னு பேரு. இந்த தர்ம சாஸ்திரம்ங்கிறது 4வது உபாங்கம். இவைகள் எல்லாம் சேர்ந்தது என்னன்னா 4 வேதம், 6 சாஸ்திரம், அப்புறம் ஒரு 4 உபாங்கமா இருக்கக்கூடிய மீமாம்சம், நியாயம், புராணம், தர்மசாஸ்திரம்னு சொல்லக்கூடிய 4 உபாங்கம். இவைகள் எல்லாம் சேர்ந்தது என்ன அப்படின்னா 14 வித்யைகள். முதல்ல பேராவது தெரிஞ்சுக்கணும். ஜென்மாவில் நம்ம இதெல்லாம் படிச்சு புரிஞ்சுட்டு பண்ணிட்டு இருந்ததுன்னா அந்த காலத்துலனா இத்தனையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேல வந்து அவன் அத்தியனம் பூர்த்தியா எடுத்துப்பா நீ கிளம்பு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவா. இப்போ இத்தனையும் படிக்கிறதுக்கு ஆன விவகாரங்களை அந்த காலத்துல சொல்லிக் கொடுக்குறவாளும் இருந்தா, இத்தனையும் தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்குறவாளும் இருந்தா, கிரகிச்சுக்கிறவாளும் இருந்தா. ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த கல்வி காலத்துல இவைகள்லாம் வந்து ரொம்ப துர்லபமா போச்சு. ஏதோ ஒரு சாஸ்திரத்தை வாசிச்சாலே அதை பார்த்து நம்ம கரையேறதுக்குள்ள வழி ஏதாவது இருக்கா அதுலன்னு பார்த்து நம்ம போற எழுதியெல்லாம் இப்ப இருக்கும். ஆனா நம்ம சாஸ்திரங்கள்னு சொல்லக்கூடிய சனாதன தர்மத்துல 14 விதையான வித்யைகள் என்ன அப்படின்னு கேட்டா 4 வேதம், 6 சாஸ்திரம், 4 உபாங்கம், இவைகள் எல்லாம் சேர்ந்தது 14 வித்யை அப்படின்னு மனு சங்கியானாம் ஜ வித்யானாம். 14 வித்யைகள் என்ன அப்படின்னு லிஸ்ட் கொடுத்திருக்கார். இவைகள் எல்லாம் உபதேஷ்டா ஜெயதி தாரம். இவைகள் எல்லாத்தையும் எனக்கு உபதேசம் பண்ணின யாருக்கு? பாஸ்கர் ராயருக்கு இவைகள் எல்லாத்தையும் சொல்லி வச்ச நிருசிம்ஹானந்தநாத குரு. நிருசிம்ஹானந்தநாதர்னு என்னுடைய குருநாதர் இருக்காரு. அவர் தான் இத்தனை 14 விதமான வித்யைகளையும் எனக்கு அவர் சொல்லி வச்சார். எனக்கு இந்த 14 வித்யை மனுசங்கியானாம் வித்யானாம் உபதேஷ்டா ஜெயதி தாரம். அவர் ஜெயதி அப்படின்னு அவரை வந்து போற்றி அவரை நான் போற்றுகிறேன் அப்படின்னு இந்த 14 வித்யைகளையும் எனக்கு சொல்லி வச்ச குருநாதராக இருக்கக்கூடிய நிருசிம்ஹானந்தநாதருக்கு வந்து நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு முதல்ல ஆரம்பத்துல வித்யானாஞ்ச மனூனாம் மனுசங்கியானாஞ்ச வித்யானாம் உபதேஷ்டா ஜெயதிதாரம் நிருசிம்ஹானந்தநாத குரு அப்படின்னு மங்களாச்சரணம் குருவை தியானம் பண்ணார். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றார்? வரிவஸ்யா ரகஸ்யாக்ஷோ கிரந்தோ யஹ ஸ்வேன நிர்மிதஹ தத்ர துர்கட சப்தானாம் அர்த்தஹ சம்க்ஷிப்ய கத்யதே. இப்படியாக இந்த வரிவஸ்யா ரகசியம் அப்படின்னு ஒரு கிரந்தம் ஒண்ணு எழுதுறேன். ஒரு ஸ்லோகங்கள் சிலது எழுத போறோம். இந்த 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 ஸ்லோகங்களுக்கு இருக்கக்கூடிய துர்கடனா சப்தங்கள், அதுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கக்கூடிய சப்தங்கள் என்னென்ன இருக்கோ அதுக்கெல்லாம் நானே சம்க்ஷிப்தமாக இந்த இடத்துல அர்த்தத்தையும் கொடுக்கிறேன் அப்படின்னு அவரே இதுக்கு ஒரு அர்த்தங்களையும் கொடுத்திருக்கார் அப்படிங்கிறதுல இதுல இருந்து புரியுறது. ஆக வரிவஸ்யா ரகசியாக்தியோ கிரந்தோ யஹ ஸ்வேன நிர்மிதஹ. இந்த குருநாதரனுடைய அனுகிரகத்தினால இந்த 14 வித்தியையும் சொல்லிக் கொடுத்த இந்த குருநாதரனுடைய கிருபையினால வரிவஸ்யா ரகசியம் எழுதுறோமே, இந்த வரிவஸ்யா ரகசிய கிரந்தத்துக்கு டிபி அதனுடைய ஒரு டிப்பணி மாதிரி அதுக்கு சம்ஸ்கிருதத்திலேயே அவர் என்ன பண்றார், இதுக்கு ஒரு டிப்பணியும் கொடுத்துன்னு வரார். எதெல்லாம் கட்டமான சப்தங்கள் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் நானே உங்களுக்கு சம்ஸ்கிருதத்துல அர்த்தத்தையும் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றார். இப்போ இதுதான் இதுல சொல்லியிருக்கிறது. இதுக்கு அவதாரிக்கை நம்ம குருநாதாலா இருக்கக்கூடிய நம்ம பரமகுருவா இருக்கக்கூடிய ஸ்ரீ சிதானந்தநாதர் கொடுத்திருக்கக்கூடிய அவதாரிக்கை என்ன அப்படின்னா, தத் விஜயானார்த்தம் குருமேவா விகச்சேத் ஆச்சாரியவான் புருஷோ வேத. இப்படியெல்லாம் வேதங்கள் சொல்லியிருக்கே. தத் விஜயானார்த்தம் ச குருமேவா விகச்சேத் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். பரீட்சை பண்ணி வித்யைகள் நம்ம கர்மாக்கள் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பரீட்சை பண்ணி எந்தெந்த கர்மாக்களை பண்ணினா எந்தெந்த உலகத்துக்கு போறோம் அப்படின்னு எல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு.
அதெல்லாம் பரீட்சை பண்ணி திரும்பி வராத ஒரு உலகத்துக்கு நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா தத் விஜயானார்த்தம் குரும் சகுரும் ஏவாபிகச்சேது பரீட்சலோகான் கர்மஜிதான் பிராமணோ நிர்வேதமாயான் நாஸ்த்ய கிருதகிருதேன தத் விஜயானார்த்தம் குருமேவாபிகச்சேத் சமித்பானி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிட்டம் அப்படின்னு மந்திரம். அதுல இருக்கக்கூடிய ஒரு பாதத்தை மட்டும் எடுத்து தத் விஜயானார்த்தம் குருமேவாபிகச்சேதுன்னு கொடுத்திருக்காரு. இது எதுல வருதுன்னா மாண்டூக்கிய உபநிஷத்துல இருக்கக்கூடிய முதல் கண்டத்துல இருக்கக்கூடிய முதல் மாண்டூக்கியத்துல 2வது கண்டத்துல இருக்கக்கூடிய 12வது ஸ்லோகம் பரீட்சலோகான் கர்மச்சிதான்னா இருக்கக்கூடிய கர்மாக்களை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கர்மச்சிதான் பரீட்ச லோகான் இந்தந்த கர்மாக்களை செய்தால் எந்தெந்த உலகத்துக்கு நம்ம போய் சேருவோம். ஒரு யஜ்யத்தை பண்ணினா இந்த யஜ்யத்தை பண்ணினா நீனு சொர்க்கலோகம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னா சொர்க்கலோகத்துக்கு போனா இந்த கர்மாவை பண்ணி சொர்க்கலோகத்துக்கு போனா ஒருத்தன் அப்படின்னா அப்புறம் என்ன ஆகும்பா, அந்த பலனானது முடிஞ்சு போன உடனே திருப்பி இங்க வர வேண்டிதான், தலைகீழ குப்புற திருப்பி இங்க வர வேண்டிதான் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல வேதத்திலையும் சொல்றது, நம்மளுடைய கீதையிலையும் சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காரு. அப்போ அந்த கர்மாவானது ஒரு உலகத்துக்கு போறது திரும்பி வர்றது அப்படின்னு இருக்கு. அதை செய்யறதா அப்படின்னு பரீட்சை பண்ணி பார்த்துக்கோ. இந்த கர்மாவை பண்ணினா இந்த உலகத்துக்கு போகலாம், இந்த கர்மாவை பண்ணினா நீ பித்ருலோகத்துக்கு போகலாம், இந்த கர்மாவை செஞ்சால் நீ தேவலோகத்தமா இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு போகலாம், சொர்க்க காமம் இருந்தால் இந்த யஜ்யத்தை பண்ணு அப்படின்னு சாஸ்திரங்கள் விதிச்சிருக்கு. அந்த கர்மாக்களை செஞ்சு அந்த உலகத்துக்கு போறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதனுடைய பலனானது பூர்த்தியான உடனே திருப்பி இங்க வர வேண்டிதான். அப்போ அந்த மாதிரியான கர்மாக்களை செய்யணுமா, திருப்பி வராத கர்மாக்கள் என்னென்ன உலகம் இருக்குன்னு பார்த்தோம்னா அது என்ன, சொர்க்கம்னு இருக்கு, நரகம்னு இருக்கு. இந்த பாபத்தை செஞ்சனா உனக்கு நரகம் கிடைக்கும், நரகலோகம் கிடைக்கும். இதை செஞ்சா நீ பித்ருலோகத்துக்கு தான் போவ, இது செஞ்சா நீ பிரம்மலோகத்துக்கு போவ. இப்படின்னா பலவிதமான உலகங்களை வேதங்கள் சொல்றது. இல்லைன்னா நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சது இந்த பிரபஞ்சமா இருக்கக்கூடிய இந்த பூமியா இருக்கக்கூடிய இந்த ஒரு உலகம் தான், பூலோகம் ஒண்ணுதான் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம இந்திரியங்களால புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு உலகம். ஆனா வேதமே நமக்கு என்ன சொல்றது, பூர்லோகம், புவர்லோகம், சுவர்லோகம், 7 லோகம் மேல இருக்கு, 7 லோகம் கீழே இருக்கு, இந்தந்த கர்மாக்களை செஞ்சா இந்தந்த உலகத்துல போய் நீ சேருவாய் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. ஆனா எந்த லோகத்துக்கு போனாலும் திரும்பி வரதை பத்தி தான் பேசுறது. அப்போ இதெல்லாம் பரீட்சை பண்ணி நீ என்ன பண்ணணும்னா திரும்பி வராத ஒரு லோகத்துக்கு போகணும்னா நீ என்ன பண்ணணும், அப்ப தத் விஜயானார்த்தம் சகுரும் ஏவாபிகச்சேது, ஒரு நல்ல குருவை எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு இருக்கக்கூடிய அந்த குருநாதால போய் அடைஞ்சு அவர்கிட்ட அவருடைய கைடன்ஸ்ல நீ இருந்து விஷயங்களை தத் விஜயானார்த்தம் சகுரும் ஏவாபிகச்சேத் அவர்கிட்ட போய் அடைந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு சாஸ்திரங்கள்லயே சொல்லக்கூடிய இந்த வியாக்கியானங்கள்ல பாக்குற இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா சாந்தோக்கியத்துல வரக்கூடிய ஒரு உபனிஷத்துல பாகத்துல வரக்கூடிய ஒரு விஷயம், கண்ணை கட்டி நான் காந்தார லோகத்துல ஒரு இடத்து காந்தாரம்னு சொல்லக்கூடிய ஒரு நகரத்துக்குள்ள போகணும்னு ஒரு ஆசைப்படுறான் ஒருத்தன். அந்த காந்தார லோகத்துக்கு போகிறதுக்கு போற வழியில காட்டுல போய் மாட்டின்றவன் ராத்திரி வேற ஆயிடுத்து, அங்க இருக்கிறவாள்லாம் சேர்ந்து இவன் கண்ணை வேற கட்டிவிட்டான். யாரோ ஒருத்தன் இந்த இருட்டுல காட்டுல இருக்கான். இது கிழக்கா, இது மேற்கா, இது தெற்கா, வடக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. இருட்டு போராட்டத்துக்கு கண்ணு வேற கட்டி கிடக்கு. இப்போ கண்ணு வேற கட்டி காட்டுல விட்டவனுக்கு காந்தார தேசத்துக்கு எப்படி போறது அப்படின்னு தெரியாம தெரியாம இப்படி மாட்டின்னு முழிக்கக்கூடியவனுக்கு அங்க ஒருத்தர் நித்தியபடி காந்தார லோகத்துக்கு போயின்னு இருக்கிறவர், அவர் நல்ல வழி தெரிஞ்சவர், அவர் இருந்து அவர் போயின்னு இருக்கிறவர் இவரை பார்த்து கண்ணை கட்டி இருக்கக்கூடிய இந்த ஆளை கண்ணை கயத்தை கயத்தி விட்டு அவனுக்கு இந்த மார்க்கத்துல போப்பா, இந்த மாதிரி இந்த நார்த்தன் சைட்ல இப்படி போயிட்டே இருந்தாலும் காந்தாரம் வரும் அப்படின்னு அவர் போகிறதுக்கு வழி காமிச்சு அவன் அதுல திண்டாடினான்னா கையை பிடிச்சி அவனை அழிச்சுட்டு போய் காந்தாரத்துல கொண்டு போய் விட்டு பண்ணக்கூடியவரா இருக்கக்கூடியவர் ஆச்சாரியவான் புருஷோ வேத. இப்படியாக கண்ணை கட்டி திக்கு தெரியாம முழிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருவனை இந்த குருவானவர் வழி காமிச்சு கண்ணையும் திறந்து விட்டு வழி காமிச்சு அதுல அவனுக்கு ஏதாவது உபாசனையில சிரமங்கள் இருந்தால் அவனை
கரை சேர்க்கிற வரைக்கும் கூட இருந்து பண்ணக்கூடியவர் ஆச்சாரியவான் புருஷோ வேத. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ருதி பிரமாணங்கள்ல சொல்லியிருக்கே. அப்படிப்பட்ட குருவை அடையணும். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சகல மந்திர நமக்கெல்லாம் குருநாதா நம்ம பார்த்துருக்கோம், நம்ம அனுபவத்துல நம்ம தெரிஞ்சிருக்கு. என்ன எதுக்கு வந்தோம்னு முதல்ல எதுக்கோசரம் இங்க வந்தவன்னு கூட தெரியாத கூட வந்திருப்போங்க. ஏதோ நல்ல காரியம் இங்க போகலாம். எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்கிறத விட இந்த இடத்துக்கு போனா நல்லது புண்ணியம் அப்படிங்கிற எண்ணத்துல கூட அந்த இடத்துல வந்து நம்ம சேர்ந்திருக்கலாம். அங்க வந்திருக்கிறவனுக்கு அந்த புண்ணியம்ங்கிற விஷயங்கள்லாம் ஏதோ ஒரு வியாஜத்தை வச்சுதான் வருவான். வந்தவனுக்கு ஏதோ ஒரு கணபதி மந்திரத்தையோ ஒரு வாக்வாதினி மந்திரத்தையோ குழந்தையா இருந்ததுன்னா சொல்லி கொடுத்து இதை ஜபம் பண்ணிட்டே இரு, ஒரு 10,000 ஆவர்த்தி பண்ணிட்டு வா அப்படின்னு அங்க உட்கார வச்சு அவனை பண்ண வச்சு, அதுக்கு மேல ஒரு கணபதி மந்திரத்தையோ ஒரு குரு பாதுகா மந்திரத்தை உபதேசிச்சு இதை இத்தனை ஆவர்த்தி நீ இந்த பாலையை ஜபம் பண்ணிட்டு வான்னு சொல்றது. 3 லட்சம் ஆவர்த்தி ஜபம் பண்ணிட்டு வா அப்படிங்கிறது. 3 லட்சம் மந்திர ஜபத்தை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு பக்குவத்துல இருப்பான். அப்ப அவனுக்கு புரிய வச்சு மேல இருக்கக்கூடிய வித்யா இருக்கக்கூடிய பஞ்சதசி மந்திரங்களை சொல்லி கொடுக்கறது. இப்போ இந்த வித்யெல்லாம் பார்த்தோமே, 14 விதமான வித்யெல்லாம் பார்த்தோமே, அதுக்கும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த வித்யைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்க்கணும். ரொம்ப அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. குரு கிட்ட போய் இருந்து தெரிஞ்சிருந்தாத்தான் தெரியும். என்ன சொல்றாரு அப்படின்னா, இவைகள் இருக்கே 14 விதமான 4 வேதம் படிச்சுட்டேன்பா, 6 சாஸ்திரத்தையும் படிச்சுட்டேன், அதனுடைய உபாங்கங்களா இருக்கக்கூடியதையும் படிச்சுட்டேன், 14 வித்தியையும் கரதலை. என்னப்பா ஆச்சு, கொம்பு முளைச்சு விடுதா அப்படின்னா இவனுக்கும் அதே நிலையில இதே பிரபஞ்சத்துல இதிலேயே தான் வாழ்ந்துருக்கான். அப்படின்னா இவனுக்கும் அனுபவத்தோட இருக்கக்கூடிய ஞானிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, பிரம்ம வித்யை ஸ்புரிக்கணும், இன்னும் ஆத்ம வித்யை தெரியல. இத்தனை படிச்சாலும் இதெல்லாம் என்னன்னா அபராவித்யா. 4 வேதத்தை படிச்சாலும் சரி, 6 சாஸ்திரங்களை கரை கண்டாலும் சரி, உபாங்கங்கள்லாம் படிச்சாலும் சரி, எல்லாம் தெரிஞ்சுட்டாச்சுப்பா, இனிமே தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு ஒண்ணு கிடையாது, எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டாச்சு அப்படின்னா கூட இவைகள்லாம் என்னப்பான்னா அபராவித்யா. அபரானா என்ன அர்த்தம்னா this is not the end. இது வந்து பரான்னு சொல்லக்கூடிய வஸ்துவா உனக்கு வழி வேணா காமிக்கலாமே தவிர, படிக்கட்டா வேணா இருக்கலாமே தவிர, அங்க போய் ரீச் ஆகணும் அப்படின்னா, ஆத்மஸ்புரணமானது ஏற்பட்டு ஞான சித்தி ஏற்படணும் அப்படின்னா இவைகள் போராதுப்பா. இத்தனையும் தெரிஞ்சுட்டா அப்புறம் தான் அதுக்கு சொல்லி போடுவா. அப்ப அங்க வந்தா என்ன சொல்லுவா அப்படின்னா, நாரதர், இதுவும் சாந்தோக்கியத்துல வரக்கூடிய ஒரு உபநிஷத், நாரதருக்கும் சனத்குமாரருக்கும் ஏற்படக்கூடிய 8வது அத்தியாயத்துல இருக்கக்கூடிய, சாந்தோக்கியத்துல வரக்கூடிய 7வது அத்தியாயத்துல நாரதருக்கும் சனத்குமாரருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்வாத ரூபமாக இருக்கு. அதுல என்ன சொல்றார், நாரதர் எப்பேற்பட்டவர், இத்தனையும் படிச்சவர், ஆனா அவர் சனத்குமாரரை தேடி வந்து ஆச்சாரியவான் புருஷோ வேத அவர் வர. அவர் நாரதர்ன்ற பதத்துக்கே நீங்க அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நாராயணஹ ராதி ததாதி நாரத. நாரதன்னு 3 அட்சரம் இருக்கா. நாங்கிற அட்சரம் எதை சொல்றது தெரியுமா, நாராயணனை சொல்லக்கூடிய அட்சரம் நா. ரா ததாதி, நாராயணனை கொண்டு வந்து கையிலேயே கொண்டு வந்து கொடுத்துருவாராம். நாராயணஹ ரா ததாதீதி நாரத. அப்படிப்பட்ட நாராயணனை கையில கொண்டு வந்து கொடுத்துடக்கூடிய நாரதரா இருக்கக்கூடியவர், 14 வித்தியைகளும் கத்துண்டவர். அவர் என்ன பண்றார், ஆத்ம வித்யை தெரிஞ்சுக்கிறதுக்கு சனத்குமாரர்கிட்ட வர்றார். சனத்குமாரர்கிட்ட வந்து பிரம்ம வித்யையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தரும் நாரதர் சனத்குமாரர்கிட்ட வந்து கத்துண்டார்னு சாந்தோக்கியத்துல வரக்கூடிய அவ 2 பேருக்குள்ள உள்ள சம்வாதத்துல வரக்கூடியதுதான் இந்த சப்தமுமே. ஆச்சாரியவான் புருஷோ வேத. அந்த ஆச்சாரணம்னா என்ன அர்த்தம்னா, அவர் இதெல்லாம் ஆச்சரணம் பண்ணிட்டே இருக்கிறவரா இருக்கணும். ஏதோ ஒண்ணு அவருக்கு தெரிஞ்சது எங்க குருநாதர் சொன்னார்னு வெறும்னு சொல்றது மட்டும் இல்லாமல் அவர் ஆச்சரணம் பண்றவரா இருக்கணும். அப்ப அதனாலதான் ஆச்சாரியன்னு பேரு. ஆச்சாரியவான் புருஷோ வேத. அவருக்கும் அந்த விஷயங்கள் தெரியணும். அவர் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டரா இருக்கணும். அவர் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவரா இருக்கணும். அவர் பிரம்மனிஷ்டாலா இருக்கக்கூடியவரா இருக்கணும். அவருக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, அஸ்ய ஸ்ரீ லலிதா மகாத்ம பிரசுந்தரி
பிரம்ம வித்யா மகாமந்திரஸ்ய உள்ள பேதம் தெரியணும். இது பராவித்யா, பிரம்ம வித்யா, பராவித்யா. இந்த 14 விதமான மனுக்கள்ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமுமே அபராவித்யா. அதனால பிரம்ம ஞானம் சித்திக்காது, வேதத்தினால கிடைக்காதுன்னு இவ்வளவு தைரியமா சொல்ல முடியுமா? முதல்ல சொல்லலாமா? அது மாதிரி வேதம் படிச்சாக்க உனக்கு பிரம்ம வித்யை புரிக்காதுன்னு சொல்ல முடியுமா நம்மளால? சொல்லலாமா? அது மாதிரி அப்படி சொன்னா யாராவது வேதம் படிப்பாளா அதுக்கப்புறம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, படிக்காதுன்னு சொல்லலப்பா, அவசியம் படிச்சாகணும். சுவாத்தியாய பிரவச்சனாபியான்ன பிரமஜிதவ்யம் வேதமே சொல்றது. ஸ்வ அத்தியனம் பண்ணியே ஆகணும், நித்தியபடி சொல்லிட்டே இருக்கணும், எல்லாம் சொல்றது. ஆனா எதுக்கு அப்படின்னா, இதெல்லாம் ஒரு டிசிப்ளின்ல கொண்டு வந்து அபராவித்தியை கிடைக்கணும்னா இதெல்லாம் தெரிஞ்சுட்டே ஆகணும். அப்ப 14 வித்தியை எல்லாமே அபராவித்தியை தான். எல்லாம் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறமும் அனுபவத்துக்கு வரலையேன்னு தாபப்படக்கூடியவனுக்கு பிரம்ம வித்தியை அவனுக்கு சொல்லிக் கொடு. பிரம்ம வித்தியனா என்னப்பா? பஞ்சதசி மந்திரம் தான், சோடசி மந்திரம் தான். இதுதான் பிரம்ம வித்யா. அதனாலதான் அதுக்கு அஸ்யஸ்ரீ லலிதா மகாத்மசுந்தரி பிரம்ம வித்யா மகாமந்திரஸ்ய. வேற எந்த மந்திரத்துக்காவது உண்டா? வேற எதுக்காவது பிரம்ம வித்யான்ற பதம் உண்டா? எவ்வளவு மந்திரங்கள் இருக்கு. எந்த மந்திரத்துக்கும் இல்லாத ஒரு கௌரவம் இந்த பஞ்சதசி மந்திரத்துக்கோ சோடசி மந்திரத்துக்கோ ஏன் இருக்கு அப்படின்னா, இது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லப்பா, பிரம்ம வித்யா. இதுதான் பிரம்ம வித்யா அப்படின்னு அந்த பிரம்ம வித்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆச்சாரியவான் புருஷோ வேத, ஆச்சாரியனை நாடி போக வேண்டும். புருஷோ வேத. இப்போ அந்த வந்தாரே அந்த ஆச்சாரியனானவர் என்ன அப்படின்னா, சகல மந்திர அதிஷ்டான ரூபா. மந்திரங்கள் வேறு, நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரம் சொல்லி தராரு. அந்த மந்திரமோ அந்த தேவதையோ, அந்த மந்திரத்தினுடைய தேவதையோ இந்த குருநாதரோ வெவ்வேறு இல்லப்பா, மூணு ஒரே சுரூபம். என்னென்ன மூணு? மந்திரம், மந்திரத்தினுடைய தேவதை, அந்த குரு, யார் இதை சொல்லி கொடுத்தாரோ அந்த குரு. இது மூணுமே ஒரே ஸ்வரூபம். இவரை எப்படி சகல தேவதா ரூபமாக பாவி. இந்த குருநாதரா இருக்கக்கூடியவரை சகல தேவதாம்சமாக பாரு. சர்வ மந்திரமும் அதிஷ்டானமா இருக்கக்கூடியவர் இவர் அப்படின்னு பாரு. சாட்சாத் பரமேஸ்வரன் பாரு. இவரை போய் நம்மள மாதிரி 2 கண்ணு 2 காது 2 காலு 2 கையோட இவர் இருக்காருங்கிறதுனால மனுஷன்னு நினைச்சிடாது. இவர் சாட்சாத் பரமேஸ்வரனே. எனக்கு ஞானத்தை உபதேசம் பண்றதுக்குன்னே இந்த அவதாரம் எடுத்து இவர் வந்திருக்காருன்னு புரிஞ்சு. நம்மளுடைய ஞாசாதிகள் பண்றக்கூடிய இடங்கள்லயும் குருவை தியானம் பண்ற இடத்துல எப்படி வந்திருக்குன்னா, சகஸ்திரதல பங்கஜே சகல சீதரஸ்பி பிரபம் வராபயகராம்புஜம் விமலகந்த புஷ்பாம்பரம் பிரசன்னவதனேட்சணம் சகல தேவதாரூபிணம் ஸ்மரே சிரசிகம் சகம் சபிதான பூர்வம் குரும் அப்படின்னு குருவா இருக்கக்கூடியவரை சர்வ மந்திர தேவத அதிஷ்டான ரூபமாக தியானி. அதான் இந்த இடத்துல அவர் பாஸ்கராயரே கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா, தத் விஜயானார்த்தம் குருமேவா விகச்சேத் ஆச்சாரியவான் புருஷோ வேத இத்தியாதி ஸ்ருத்யா குரு குரூபசதனஸ்ய தத்துவஞான ஜனகத்வாத் பிரதமம் சகல மந்திர அதிஷ்டாத்ரு தேவதா ரூபம் குரும். சகல மந்திர தேவதா அதிஷ்டாத்ரு ரூபம். சகல மந்திரம் தேவதை குரு இவைகள்ல பேதமே இல்லை, எல்லாம் ஒரே ரூபமாக இருக்கக்கூடிய குருநாதர் அப்படியா இருக்கக்கூடியவரை குரும் ஸ்லேஷேன. இந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா, ஸ்லேஷமாக, ஸ்லேஷம்னா ஸ்லேடை அணி அப்படின்னு சொல்றாங்க. ஒன்னு சொல்லும் போது இன்னொரு அர்த்தத்தோடையும் சேர்த்து சொல்றது. அப்படிங்கிற ஒரு ஸ்லேடை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல மேல அவர் என்ன சொல்றாருன்னா, நரசிம்மானந்தநாத குருன்னு சொல்றார். நரசிம்மானந்தநாதர் என்ன பண்றார்? அடுத்த ஸ்லோகத்துல அதை பத்தி பேச போறார். நரசிம்மர்னு சொல்லணும். எத்தனையோ அவதாரங்கள் இருக்கு.
இதுல நரசிம்மாவதாரத்துக்கு உள்ள பெரிய மகத்துவமே என்ன அப்படின்னா, எந்த ரூபத்தை எடுத்தாலும் எந்த க்ஷணத்துல எந்த ரூபத்துல அவன் பிரகலாதன் கேட்கிறானோ அந்த ரூபத்துல வரணும். எந்த இடத்துல இருந்து வரணும்னு தூம்புலையும் இருக்கான் துரும்புலையும் இருக்கான்னு சொன்னதுனால அவன் எந்த தூணு எந்த துரும்புல சொல்றாரோ அங்கேருந்து வெளியில வரணும், அந்த ரூபமா வரணும். வந்தா ஏதோ 16,000 வருஷம் இருந்தார்பா ராமர் பிரபஞ்சத்துல அப்படின்னு சொல்லாம இருந்த நேரம் காலம் பார்த்தீங்கன்னா 24 நிமிஷம். நம்மளுடைய பூலோகத்தினுடைய கால விரம்புல பார்த்தோம்னா 24 நிமிஷம் தான் நரசிம்மாவதாரம் இருந்த க்ஷணம். வந்தார், 24 நிமிஷத்துக்குள்ள இரண்யனா இருக்கக்கூடியவனை வதம் பண்ணார், பிரகலாதனா இருக்கக்கூடியவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணார், மறைஞ்சு போனார். 24 நிமிஷம் ஆச்சு. அது மாதிரி நம்மளுடைய அஜ்ஞானத்தை தட்சணம் உடனே அத அஜ்ஞானத்தை போக்கணும், ஞானத்தை கொடுக்கணும். இது க்ஷணத்துல நடக்கணும்னா இருக்கிறதுக்குள்ள ரொம்ப சீக்கிரமா பண்ணின நரசிம்மர் அப்படிங்கிற சிலேஷையாகவும் இருந்தார். பாரு 16,000 வருஷம் இருந்தார். இருந்து தர்மம்னா எப்படின்னு ஆச்சாரம் பண்ணி காமிச்சார். அதுக்குன்னு எடுத்த அவதாரம், அதையும் சொல்லலாம், அதுவும் அவதாரம் தான். ஆனா நரசிம்மானந்தநாதர்னு சொன்னா இப்படி தபிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ஜீவனுக்கு ஒரு க்ஷணத்துல அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அவனை கரையேற்றுறதுக்கு உள்ள வழினா நரசிம்மர் அப்படிங்கிறத காமிக்கிறார். அது மாதிரி இருக்கக்கூடிய குருநாதரா இருக்கக்கூடிய நரசிம்மானந்தநாதர் அப்படின்னு சொல்லி அவரையும் தியானம் பண்றாருன்னு சங்கேதமா காமிச்சுட்டார். இப்ப அடுத்தது ஸ்ரீ குரு ஸ்தோத்திர மங்களம். குரு ஸ்தோத்திரத்தை பண்ணி மங்களாச்சரணம் பண்ணி குரு ஸ்தோத்திரத்தை பண்ணி வரிவரிசைக்குள்ள போக போறார். குரு ஸ்லோகமானது என்ன? பிரஹ்லாதாபீஷ்டதானே விபுத சமுதய ஸ்தூயமானா பதானே சேஷக்ஷோனி மிருதந்தஹ பிரவிலசித பதா ஹோபலக்ஷேத்திர கர்ப்பாத் பிராதுர்பூதே ஹிரண்யத்விரதமதி மத்வாந்ததந்திரம் நிகந்தும் தீரே சச்சாஸ்திரயோனோ மம புவன குரோ அஸ்து பக்தி நிருசிம்ஹே அப்படின்னு ஒரு ஸ்லோகம். இது குருவை, தன்னுடைய குருவை ஸ்ரீ பாசுரானந்தநாதர் தன்னுடைய குருவை தியானம் பண்றார். எப்படி தியானம் பண்றார்? பிரஹ்லாதாபீஷ்டதானே, பிரஹ்லாதனுக்கு இருக்கக்கூடிய அபீஷ்டதானே, தன்னை ஒரு பிரஹ்லாதனாக பாவிச்சு நிருசிம்ஹானந்தநாதர் அவருடைய குருவா இருக்கக்கூடியவர் நிருசிம்மர் அப்படின்னு பாவிச்சு, அது மட்டும் சொல்லாம அவர் எப்படி சேர்த்திருக்கார் அப்படின்னா, அவருடைய குருவா இருக்கக்கூடிய நிருசிம்ஹானந்தநாதரனுடைய அவருடைய அப்பா அம்மா இருந்த இடம் எதுனா அகோபில கஷேத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த இடத்துல, அகோபில கஷேத்திரத்திலே அவ இருந்துட்டு இருந்தவா. அங்க அவருக்கு நிருசிம்மரனுடைய ஒரு அனுகிரகத்தினால பிறந்த குழந்தையா இருக்கிறவர் தான் நிருசிம்மானந்தநாதரா, இவருடைய குரு. அதையும் சொல்லி அகோபல கஷேத்திர கர்ப்பாத்து, அகோபல கஷேத்திரத்துல இருந்துட்டு இருக்கக்கூடிய அவ அம்மா அப்பா சேஷோனி மிருதந்தஹ பிரபலசித பதா அகோபல கஷேத்திர கர்ப்பாத் பிராதுர்பூதே ஹிரண்யஹ, பிறந்த க்ஷணத்துல பிராதுர்பூதே ஹிரண்யஹ, ஹிரண்யாட்சனை எப்படி வதம் பண்ணாரோ அது மாதிரி அஜ்ஞானங்கள் எல்லாத்தையும் வதம் பண்ணி ஹிரண்யத் விரத மதி அத்வாந்த தந்திரம் நிகந்தும், அத்வாந்த தந்திரம் நிகந்தும், வேண்டாத விஷயங்கள் அஜ்ஞானமா இருக்கக்கூடியவைகள் எல்லாத்தையும் போக்கி ஞானத்தை எப்படி ஹிரண்யாட்சனை எப்படி வதம் பண்ணாரோ அது மாதிரி நம்மளுடைய அஜ்ஞானங்கள் எல்லாத்தையும் வதம் பண்ணி தீரே சாஸ்திரயோனோ, சாஸ்திரயோனித்வாத்தினே ஒரு அதிகரணம் பிரம்மசூத்திரத்தில் இருக்கக்கூடிய 3வது அதிகரணமா இருக்கக்கூடியது சாஸ்திரயோனித்வாத் அப்படின்னு சொல்லக்கூடிய சச்சாஸ்திரயோனோ மம புவன குரௌ, அப்படிப்பட்ட குருவா இருக்கக்கூடிய வஸ்து அஸ்து பக்திஹி நிருசம்மே, அப்படிப்பட்ட நரசிம்மன் சொல்லக்கூடிய குருநாதரை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி குரு சரணத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார். இதுல சிலேஷமாக பார்க்கும்போது மாத்வாளினுடைய தந்திரமா இருக்கக்கூடிய துவைத்தம்னு சொல்றோமே, அதையும் இதுல கண்டனம் பண்ணதாக நம்ம சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் அவருடைய பாஷ்யத்துல அவர் கொடுக்கிறார். எப்படி அப்படின்னா, 2 தெரியறதேப்பா, நான் ஜீவன் அது பரபிரம்மம் அப்படின்னு 2ஆ தெரியறது. இதைத்தானே துவைத சாஸ்திரம்னு சொல்றா. அதுதான்
சத் சாஸ்திரயோனௌ, நல்ல சாஸ்திரங்களாக இருக்கக்கூடிய அத்வைத சாஸ்திரத்தை, சாஸ்திர யோனித்வாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரணத்தை வச்சுண்டு இந்த பதத்தை சொல்றார். அத்வைத சித்தாந்தம் தான்பா ரைட்டு, இதுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய துவைதமாக இருக்கக்கூடிய ஜீவன் ஒண்ணு இருக்கு, பிரம்மம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு ரெண்டாக காமிக்கக்கூடிய துவைத சாஸ்திரத்தையும் கண்டனம் பண்றார். இந்த துவாந்த தந்திரம், துவாந்த தந்திரம்னு சொல்லக்கூடிய பதத்தினால துவைத சாஸ்திரத்தை கண்டனம் பண்ணி நிகந்தும் தீரே, தீரனா இருக்கக்கூடியவன் சத் சாஸ்திர யோனோ, நல்ல சாஸ்திரங்கள், சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய, சாஸ்திரங்கிறதும் பிரம்மத்திலேருந்து வந்ததுங்கிறது தான் சாஸ்திர யோனித்வாத்னு சொல்றோம். சாஸ்திரங்கள்லாமும் பிரம்மத்தினுடைய யோனியில் வந்தது, சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு ஒரு அதிகரணம். அந்த மாதிரி சொல்லி மம புவன குரௌ அஸ்து பக்திஹி நிருசம்ஹே, அப்படிப்பட்ட குருநாதராக இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு என்னுடைய இந்த நமஸ்காரம் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய மேலோடு உள்ள அர்த்தம் பார்த்தோம். இதனுடைய கூடார்த்தங்களை பத்தி சாஸ்திரி சிதானந்தநாதர் கொடுக்கிறார். பிரக்லாதாபீஷ்டதனை ஆரம்பமே மங்களாச்சரணத்துல பிரக்லாதகா, பிரக்லாதகன்ற பதத்துக்கு பாசுரானந்தநாதரே கொடுத்திருக்கக்கூடிய வியாக்கியானத்துல என்ன போட்டிருக்காருன்னா, பிரக்லாதாக்கியோ தைத்யஹ ததபீஷ்டானாம் தானம் யஸ்மாத் பக்ஷே பிரகிருஷ்டோ ஹ்லாதோ பிரம்மானந்தஹ. பிரஹ்லாதஹ பிரகிருஷ்டே ஹ்லாதோ பிரம்மானந்தஹன்னு பதம் கொடுக்குறார். பிரஹ்லாதன்ற பதத்துக்கே அர்த்தம் என்ன அப்படின்னா பிரம்மானந்தஹ. ஒரு மங்களாச்சரணமா ஆரம்பிக்கக்கூடிய ஸ்லோகமானது எதை பத்தி பேச போறதுங்கிறத சொல்லணும்னு ஒரு லட்சணம் இருக்கிறதுனால எந்த ஒரு கிரந்தத்தை எடுத்துட்டாலும் முதல் பதமானது எதை பத்தி பேசுறதுன்னா எப்படி சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில லட்சணங்கள் இருக்கு. எந்த ஒரு காவியம் எழுதினாலும் சரி, எந்த ஒரு கிரந்தம் எழுதினாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய முதல் பதமானது ஏதோ எப்படி ஆரம்பிக்கிறார், சிவசக்தியா யுக்தோ எதி பவதி சக்த பிரபவிதம் சிவஹான்னு பதத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார். எந்த ஒரு கிரந்தத்தை எடுத்துட்டாலும் முதல் பதமானது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுலேயே சர்வத்தையும் சூச்சனம் பண்ணணும். அந்த கிரந்தமானது எதை பத்தி பேச போறதுங்கிறத கூட சூச்சனம் பண்ணக்கூடிய ஒரு பதமாக முதல் பதமாக இருக்கணும். அப்படிப்பட்ட பதமா பிரஹ்லாதஹ அப்படின்னு சொல்ற. பிரஹ்லாதகனா பிரம்மானந்தஹ, பிரம்மானந்தத்தை கொடுக்கக்கூடியது எது, வரிவசியா ரகசியம். என்ன பிரம்மானந்தம், சாட்சாத் பிரம்மத்துவத்தை நமக்கு சித்திக்கக்கூடிய ஒரு கிரந்தம் அப்படிங்கிறதுனால பிரஹ்லாதகன்ற பதத்துல ஆரம்பிக்கிறார். பிரஹ்லாதோ பிரஹ்லாதஹ அபீஷ்டதானே, சர்வ அபீஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய, எல்லா விஷயங்களும் போனாதான் மற்ற தர்மம் அர்த்தம் காமம் இவைகளுக்கெல்லாம் திருவர்க்கம்னு பேரு. இவைகளுக்கெல்லாம் நம்ம கிடைக்கிறதுக்கு எதையோ ஒண்ணு செய்யணும். தர்மம் வேணும்னா ஒண்ணு செய்யணும், காமம் வேணும்னா இதை செஞ்சா அது அடையும், அர்த்தம் வேணும்னாலும் எதையோ ஒண்ணு செஞ்சாதான் அந்த அர்த்தமானது கிடைக்கும். பிராப்தமாகணும்னா எதையோ ஒண்ணு செய்யணும். ஆனா நாலாவதா இருக்கக்கூடிய புருஷார்த்தமா இருக்கக்கூடிய மோட்சம்னு சொல்றோமே, அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒண்ணும் பண்ண வேண்டாப்பா, இதெல்லாம் விடு. தர்மார்த்த காமங்களுக்கெல்லாம் பிராப்தமாகிறதுக்கு நீ என்னென்னதெல்லாம் செஞ்சையோ அவைகளெல்லாம் விட்டாலே போரும்பா. மோட்சம்னு சொல்றோமே, மோட்சம்னா என்ன, ஃப்ரீடம், விடுதலை. விடுதலைன்னு சொன்னாலே எதுலேந்து விடுதலைன்னு உடனே கூடவே வரும். விடுதலைங்கிற பதம் சொன்னாலே எதுலேந்து அப்படின்னு கூட சொல்லணும். ஒரு ஒரு இதுல இருக்கான், ஜெயிலுக்குள்ள இருக்கான், பந்தத்துல இருக்கான், விடுதலைப்பா இன்னைக்கு உனக்கு அப்படின்னு உள்ள போ அப்படின்னா எங்கேருந்து விடுதலை, அந்த ஜெயிலேருந்து விடுதலை, அந்த பந்தத்திலேருந்து விடுதலை. அத மாதிரி நானே ஜீவன் அப்படிங்கிற பிரமையில இருந்துருக்கானே, இதனால் ஏற்படக்கூடிய பந்தத்துவம். என்னென்ன பந்தங்கள் இருக்கு, நான் இல்லாத வஸ்துக்களை எல்லாம் நான் நினைச்சுக்கிறது, என்னுடையது அப்படின்னு இல்லாத வஸ்துக்களை எல்லாத்தையும் என்னுடையது அப்படின்னு நினைச்சுட்டு பிரமையில இருக்கிறதெல்லாம் இவைகள் தான் பந்தத்துவம். வாஸ்தவத்துல தூக்கத்திலேயே இந்த பந்தத்துவம் இல்லை. சுஷுப்தின்னு சொல்றோமே ஒரு அவஸ்தை, சுஷுப்தியில என்ன பந்தம் இருக்கு நமக்கு? பையன் இவன், அப்பா இவன், குரு இவன் அப்படிங்கிற பந்தத்துவம் கூட இருக்கா? அம்மா அப்பா
அப்படின்ற பந்தத்துவமோ புத்திரன்ற பந்தத்துவமோ முழிச்சுட்டு இருக்கும் போதோ சொப்பனத்துல கூட இருக்கலாம். ஆனா தூக்கம்னு சொல்லக்கூடிய மூணாவது நிலையிலேயே இந்த பந்தத்துவம்லாம் விட்டு போச்சே. அந்த பந்தத்துவம் எல்லாம் இல்ல அப்படின்னாலே எல்லா காலத்திலும் எப்பவுமே இருக்கிறது தானே நம்ம சத்தியம்னு ஒத்துக்கணும். நம்மளுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய மூணாவது அவஸ்தையா இருக்கக்கூடிய சுஷுப்தியிலேயே இல்லாத ஒரு வஸ்துவை அது இருக்குன்னு ஏன் ஒத்துக்கணும்? ஜாக்கிரத்துல இருக்குப்பா, சொப்பனத்துல இருக்குப்பா, சுஷுப்தியில அது இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளுடைய இருக்கக்கூடிய இந்த அவஸ்தைகள்லயே மூணாவது அவஸ்தையிலேயே இது இல்லை அப்படின்னா பாரமார்த்திகமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல அந்த பந்துத்துவம் இருக்குமா? அப்ப மூணாவது அவஸ்தையிலேயே அது இல்லை, பந்தத்துவங்கிறது இல்லை, அதை விட்டு சொல்லு, அது விடு அப்படின்னு எல்லாத்தையும் விடுறதுன்னு இருக்க. அந்த விடுறதுங்கிறது தான் மோட்சம். மோட்சம்ன்றது என்ன அப்படின்னா பந்தத்துவத்திலேருந்து விடுதலை. பந்தத்துவம்னா என்ன? நான் என்னுடைய சரீரத்தையே நான் நினைக்கிறது, மனசையே நான் நினைக்கிறது, இதெல்லாம் பந்தத்துவம். சரீரத்து மேல இருக்கக்கூடிய பந்தத்துவம். சரீரத்துக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஹானியை தனக்கே வந்ததாக பிரமிச்சு போறது. தலைவலி வந்ததுன்னா எனக்கே தலைவலி வந்த மாதிரி பிரமிக்கிறது. சரீரத்துக்கு வந்ததுன்னு நினைக்கணும், எனக்கு இல்லப்பா சரீரத்துக்கு. அந்த அளவுக்கு கூட நம்ம ஞானம் நமக்கு வேதாந்தத்தை படிச்சு இத்தனை விஷயங்களை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை கூட நம்மளால பிரிச்சு பார்க்க முடியல அப்படின்னா வேதாந்தத்தினுடைய பர்பஸ் என்ன? சரீரம் நான் இல்ல, நான் ஆத்மாங்கிறத ஞானத்தை சரீரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சரீரம் நீ இல்லப்பா, நான்ங்கிறது ஆத்மவஸ்து. எதெல்லாம் என்னுடையது என்னுடையது அப்படின்னு சொல்றையோ அது நான் இல்லை. என்னுடைய சரீரம், என்னுடைய வஸ்திரம், வஸ்திரம் நான் இல்லை. என்னுடைய கை, கை நான் இல்லை. என்னுடைய சரீரம், சரீரம் நான் இல்லை. இப்படி புரிஞ்சுக்க வேண்டாமா? இப்ப சரீரம்ங்கிறது என்னுடையது, என்னுடையதுன்னு சொன்னதுனாலயே அது நான் இல்லைன்னு புரிஞ்சுக்கணுமே. அப்போ சரீர வஸ்திரத்துக்கு ஏற்பட்டதெல்லாம் தனக்கு ஏற்பட்டதா நினைச்சுக்கிறோமா? உட்காந்து ஹோமம் பண்ணிட்டே இருக்கார், ஒரே ஒரு பொறி வந்தது, இந்த வஸ்திரத்து மேல விழுந்தது, ஓட்ட விழுந்துட்டு என்ன பண்றான்? ஐயோ எனக்கே வந்துடுத்து எனக்கே வந்துடுத்துன்னு நினைக்கிறானா? இதை தூக்கி போட்டு வேற ஒரு வஸ்திரத்தை மாட்டிக்கிறது இல்லையா? அத மாதிரி சரீரம் அப்படிங்கிறதும் சரீரத்துக்கு ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாம் சாரீரிகம், இது எனக்கு இல்லை அப்படின்னு விட்டுறதுதான் சரீரத்துல இருக்கக்கூடிய பந்தத்துவம் போச்சு. இத மாதிரி தன்னுடையது இல்லாதது எல்லாத்தையும் தன்னுடையது தன்னுடையது நினைச்சுக்கிறது. என்னுடைய வீடு, என்னுடைய மனைவி, என்னுடைய புத்திரன், ஈட்சணாத்திரயம்னு சொல்லுவோம். என்னுடைய தனம், இது ரொம்பவே ஜாஸ்தியாயிடும். என்னுடைய சொத்து, என்னுடைய பணம், அது மேல இருக்கக்கூடிய அபிமானம், இவைகள்லாம் பார்க்கும்போது தன்னுடையதுன்னு ஒண்ணு உண்டா? எல்லாம் விட்டு போகக்கூடியது தானே. அப்போ மரணாந்தம், மரணாந்தம் தான் இது அப்படின்னு நமக்கு தெரியும் போது தூக்கத்திலேயே அது இல்லையே. இவன் இதெல்லாம் என்னுடையது நினைச்சுட்டே இருந்தான்னா தூக்கமே வராது. முதல்ல தூக்கத்திலேயே இவைகள்லாம் இந்த பந்தத்தை விட்டு போச்சு. அப்போ என்னுடையது, எனக்கு என்னுடையது அப்படின்னு நான் இல்லாததெல்லாம் நான் நினைச்சுக்கிறதும், தன்னுடையது இல்லாதவற்றை எல்லாத்தையும் தன்னுடையது தன்னுடையதுன்னு நினைச்சுட்டு இருக்கிறது தான் பந்தத்துவம். இந்த பந்தத்துவம்லாம் போச்சுன்னா அதுதான்ப்பா மோட்சம். பிரக்லாதாபீஷ்டதானே அபீஷ்டதானே, இவைகள் எல்லாம் நம்மளை விட்டு போனால் பிரக்லாதக பிரம்மானந்த அனுபவ பவதி. பிரம்மானந்த அனுபவமானது ஏற்படணும்னாக்க அபீஷ்டங்கள் எல்லாம் போனோம். அதெல்லாம் தானம் பண்ணிட்டு கொடுத்துருப்பா. பிரக்லாதாபீஷ்டதானே விபுத சமயதூயமானாபதானே சேஷோனி மிருதந்தஹ பிரவிலசித பதா ஹோபலக்ஷேத்திர கர்ப்பாத் பிராதுர்பூதே ஹிரண்யஹ விரதமதி அத்வாந்த தந்திரம் நிகந்தும். ரெண்டுங்கிறதெல்லாம் விட்டுருப்பா. ரெண்டே கிடையாது, இருக்கிறது ஒண்ணுதான். பரமாத்ம வஸ்து ஒண்ணுதான், ரெண்டாவது வஸ்துவே கிடையாது அப்படிங்கிறது தான் பிரம்மைவ சத்தியம். ஜகத்துங்கிறதே மித்தியை. அதுதான் துவாந்த தந்திரம். ரெண்டுன்னு இல்லைங்கிறத தான் கண்டிக்கிறார். துவாந்த தந்திரம். தீரே, தீரனா இருக்கக்கூடிய ஒரு புருஷன் சச்சாஸ்திரயோனோ
சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்கோ அந்த விஷயங்கள்ல போய் அதுல மனசை பிரவேசிச்சு மம புவன குரு அஸ்து பக்தி நிருசிம்ஹே, அப்படிப்பட்ட நிருசிம்மராக இருக்கக்கூடிய என்னுடைய குருநாதாளுக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு இந்த குருவனுடைய விஷயத்தையும் தன்னுடைய முதல் பதத்திலேயே இந்த ஸ்லோகத்துல முதல்ல ஆரம்பத்துல பிரகலாதகன்னு ஆரம்பிச்சிருக்கார், கடைசி பதமானது நிருசிம்ஹே அப்படின்னு முடிச்சிருக்கார். ஆக பிரகலாதனும் நிருசிம்மனுக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு உறவோ என்ன ஒரு லட்சணமோ அதை இந்த இடத்துல சொல்லி தன் குருவா இருக்கக்கூடியவர் நிருசிம்மர், நான் பிரகலாதன். ஏன்னா எல்லாருமே இவரும் சங்கர பகவத்பாதாலும் ஞானின்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லா இடத்துலையுமே அவர் பிரகலாதனை தான் எடுத்துக்கொள்றார். பிரகலாதன் மாதிரி ஒரு ஞானி அப்படின்னு தான் ஞானிங்கிற பதத்துக்கெல்லாம் சொல்லும்போது கோபிகள் மாதிரி இருக்கக்கூடிய ஞானி அப்படின்னு சொல்லலாம், அனுமான் மாதிரி இருக்கக்கூடிய, வேற யார ஞானின்னு சொல்ல முடியும் நம்மளால? இவரை மாதிரிப்பா இவர் அப்படின்னு யாரையாவது காமிச்சு இவர் சுகர் போல, இவர் கோபிகள் போல, இவர் பிரகலாதம் மாதிரி அப்படின்னு நம்ம ஆக வேண்டாமா இன்னைக்காவது அப்படிங்கிறது தான் தன்னையே ஒரு பிரகலாதனாக ஒரு பாவிச்சு நிருசிம்மர் அப்படிங்கிறவர் குருவாக இருந்து தேவதை வேறு இல்லை, குரு வேறு இல்லை, மந்திரம் வேறு இல்லைன்னு சொல்றதுனால அந்த நிருசிம்மரே என்னுடைய குருநாதர், தேவதையே என்னுடைய குருநாதர் அப்படிங்கிறதையும் சூச்சிக்கக்கூடிய ஒரு ஸ்லோகமாக பிரகலாதாவிஷ்டதானே விபத சமுதய ஸ்தூயமானாபதானே சேஷக்ஷோணி விரதந்தः பிரவிலதசிதோ பிரவலசித பதாஹோ பலக்ஷேத்ரகர்பாத் பிராதுர்பூதே ஹிரண்யத்விரதமதிமத்வாந்ததந்திரம் நிகந்தும் தீரே சச்சாஸ்திரயோனோ மம புவன குரௌ அஸ்து பக்தி நிருசிம்ஹே அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல ஒரு பதத்துக்கும் அவரே அர்த்தம் கொடுத்துன்னு வந்திருக்கார். இதுல சொன்னிருக்கிற விஷயமா நம்ம என்ன அவர் சொன்னாரோ, சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் இந்த இடத்துல சொல்லியிருக்கோம். எஸ்ய நிஸ்வாசிதம் வேதாஹா அப்படின்னு சொல்றார். சந்தாகும் சிஜக்கிரே தஸ்மாத் அப்படிங்கிற பதத்தை சொல்லி காமிச்சிருக்கார். சச்சாஸ்திர யோனவ் அப்படின்ற இடத்துல இப்படியாக என்னுடைய குருநாதராக இருக்கக்கூடிய நரசிம்மருக்கு என்னுடைய இந்த நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி முதல் ஸ்லோகத்துல மங்களாச்சரணம் சொல்லி முடிக்கிறார். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல வித்வத் சமாஜ தோஷாசம்சா அப்படின்னு அடுத்த டெக்ஸ்ட சொல்றார். அதுல என்ன சொல்ல வர போறார் அப்படின்னா, யாராவது இந்த சொல்லியிருக்கக்கூடிய கிரந்தங்கள்ல தப்பு கண்டுபிடிச்சா அப்படின்னாலோ, அதை கண்டிக்கிற மாதிரி யாராவது ஏதாவது சொன்னாலோ, அவளுக்கு அந்த வித்யானது இந்த வித்யானது சரியா புரியுதான்னு புரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு நல்ல சத் வித்வானா இருக்கக்கூடியவாளுக்குத்தான் இது புரியும், அவித்வானா இருக்கக்கூடியவாளுக்கு இதுல இருக்கக்கூடிய தோஷங்கள் தான் தெரியும் அப்படின்னு ஆரம்பத்திலேயே சூச்சனம் பண்ணி, யாராவது இதுல தோஷம்னு எதையாவது சொன்னான்னா அதுக்கு முதலே ஒரு பேர் கொடுத்துட்டார், இவன் அவித்வான் அப்படின்னு சொல்லிவிட்டார். ஏன்னா இவர் சாட்சாத் அம்பாளுடைய சுரூபமாவே இருக்கிறதுனாலையும் அவர் வாக்கில் வரக்கூடிய ஒவ்வொன்றுமே அம்பாளே சொல்லக்கூடிய வச்சனமாக இருக்கிறதுனாலையும் இதுல யாராவது தோஷம் கண்டுபிடிச்சேன், இது தப்பு, இது மாதிரி சொல்றானேன்னு அசூயினாலேயோ சாத்திரத்தினாலேயோ வேண்டாததுனாலேயோ யாராவது பேசினான்னா அதெல்லாம் இவனுக்கு அவித்வான்னு புரிஞ்சுக்கோப்பா அவனை அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியா அடுத்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. இது அதை பார்த்துட்டு மேல உள்ள ஸ்லோகங்களை அடுத்த அவகாசத்துல பார்க்கலாம். இந்த போன கிளாஸ்ல ஒரு சில டவுட் இருக்குன்னு கேட்டு இருந்தா, இந்த கேட்ட விஷயங்களை மூணாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தத்தை பார்க்கும்போது அந்த தோஷமானது நிவர்த்தி ஆயிடும் அப்படிங்கிறது. மூணாவது ஸ்லோகத்தை பூராவுமே இந்த விவர்த்தவாதத்தை பற்றி தான் பேசுறது. விவர்த்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் உங்களுடைய டவுட்டா இருந்தது. அந்த டவுட்டுக்கும் இந்த மூணாவது ஸ்லோகத்துக்கு நம்ம அர்த்தத்தை பார்க்கும்போது அது போயிடும். ச ஜெயதி மகான் பிரகாஷ எஸ்மின் திருஷ்டே ந திருஷ்யதே கிமபி கதம் இவ தஸ்மின் ஞாதே சர்வம் விஜ்ஞாதும் உச்சதே வேதே அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகத்துல விவர்த்தவாதம்னா என்ன, பரிணாமவாதம்னா என்ன, பரிணாமவாதத்தை தான் ஒத்துண்டு இந்த உபாசனையானது இருக்கு. வாஸ்தவத்துல அவர் சொல்றது அல்டிமேட்டா இருக்கக்கூடியது விவர்த்தவாதமாக இருந்தாலும்
இந்த உபாசனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலத்துல இது வந்து பரிணாமவாதம் தான். பரிணாமவாதமாக நீ உபாசனை பண்ணிட்டே இருந்தால் அது விவர்த்தவாதத்துல கொண்டு போய் விட்டு உனக்கு அந்த அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றார். விவர்த்தம்ன்ற பதத்துக்கு வேற ஒன்றும் பெரிய அர்த்தம் இல்லை, இல்யூஷன் அர்த்தம். இல்லாததை இருப்பதாக பார்க்கக்கூடியதுக்கு விவர்த்தம்னு பேரு. வாஸ்தவத்துல இருக்கக்கூடியது பிரம்மன் தான். ஆனா இந்த பிரபஞ்சம் நம்ம பார்க்கிறோமே, பிரபஞ்சம் தானே கண்ணுக்கு தெரியறது அப்படின்னா, பிரபஞ்சம் தெரியறது எது அப்படின்னா சத்தா மாத்திரமாக இருக்கக்கூடிய பரமாத்ம வஸ்துவனுடைய சத்தையை கடன் வாங்கிண்டு பிரம்மமானது இந்த பிரபஞ்சமாக தோன்றது. வாஸ்தவத்துல இருக்கிறது பிரம்மன் தான் அப்படிங்கறத தான் விவர்த்தவாதத்துல சொல்லக்கூடிய. விவர்த்தம்னா இல்யூஷன். நம்மளுடைய இல்யூஷன்னால இந்த பிரம்மமே பிரபஞ்சமாக நமக்கு தெரியறதே தவிர வாஸ்தவத்துல பிரம்மன் தான் சத்தியம் அப்படிங்கிறது தான் விவர்த்தவாதம். அதை பற்றியும் நம்ம இந்த 3வது ஸ்லோகத்தை பற்றி படிக்கும்போது அந்த சம்சயமானது நிவர்த்தி ஆயிடும் அப்படிங்கிறது இதுல. இந்த மேல மேல இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சாரமான விஷயம், குருமுகமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்னு ரொம்ப சாஸ்திர பிரமாணமா எல்லாமே கோட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். இதெல்லாம் குருநாதா நம்ம கூடவே இருந்துட்டு நம்ம வாக்குல இருந்து அவாளுக்கு என்ன ஸ்புரிக்கணுமோ அந்த ஸ்புரணத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இதோட இந்த இந்த இன்னைக்குள்ள இந்த கிளாஸஸ் உபசம்ஹாரம் பண்ணிக்கலாம். அடுத்த அவகாசத்துல 3வது ஸ்லோகத்திலேருந்து பார்த்து மேல அனுபவிப்போம். ஓம் சகனா உவது சகனோ புனக்து சகவீர்ஜம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. உபநிடதம்